உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 அக்டோபர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க இந்த மாதம் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வாக்கில் குரு உச்சத்தை அடைகிறார், 8ஆம் இடத்துல மறைகிறார். உங்களுடைய ராசிநாதன் ஏதாவது கெடுதல் வருவாங்கன்னா கண்டிப்பாக கெடுதல் கிடையாது. ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் உச்சம் என்கின்ற பூரண நிலைமை அடைகிறார். இது ஒரு தற்காலிகமான அதிசார மாற்றம் தான். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருப்பார். ஆனாலும் இந்த 40-45 நாட்களுக்கு மிகப்பெரிய 45 நாட்களுக்கு மேலே 50 நாட்களுக்கிட்ட இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு 45-50 நாட்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. மிக முக்கியமாக அக்டோபர் மாதம் 3வது வாரத்திலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத அறிமுகம். அதாவது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொன்று கூட சொல்லுவாங்க குருட்டு பூனை வெட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி தான் பிளான் போட்டு இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும்னு பிளான் போட்டு செய்துக்கிட்டு இருந்த நிலமையில் அந்த பிளானெல்லாம் சுக்குச்சுக்காக போய் நீங்கள் நினச்சதுக்கு மாறா அது வேறு மாதிரி இழுத்துக்கிட்டு போய் என்னடா அது நம்ம ஒன்று நினச்சா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு பயந்துக்கிட்டு இருந்த நிலமையில் கடைசி அது உங்களுக்கு நல்லதாகவே நடந்ததுன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி வரும் இல்லையா, அந்த மாதிரியான எதிர்பாராத திருப்பங்கள் அடங்கிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குருவின் மாற்றத்தால் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. 10ஆம் இடத்துல ஆரம்பத்தில் சூரியன் இருக்கிறார், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலையும், 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனாலையும், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் வியாபார விஷயத்தில், தொழில் விஷயத்தில் வருமானத்திற்கு எந்த விதமான குறைவுகளும் இருக்காத நல்ல அமைப்பு இப்போது உண்டு. எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. சிலருக்கு வெளி மாநில பயணங்கள் ஏற்படும். தூர இடங்களில் ஒரு வெளி மாநிலத்தில் போயிட்டு வர்றது, வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகிறது, வெளி மாநிலத்தில் ஏதாவது சப்ளை ஆர்டர் எடுக்கிறது, அல்லது அங்கேயே சப்ளை பண்ணுறது, அங்கேயே ஒரு 10-20 நாள் இருக்கிறது என்கின்ற மாதிரியாக தூர பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 8இல் மறைகிற அதிசார அமைப்புகள் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்காதுங்க. பெரிய வகையில் நன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய யோகமான ஒரு பலன். 4இல் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட இப்பொழுது சுபத்துவத்தை அடைகிறார். என்ன குரு பார்வை சுக்கிர பார்வை ரெண்டும் கிடைக்குது. கடந்த காலத்தில் அம்மாவால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி, அல்லது வீட்டு நிலைமை சரியில்லை, வீடு வாங்க முடியல, அல்லது வாகனம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி செலவாகுது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு விலையிடுங்க. அம்மாவை பற்றிய கவலைகள் விலகும். சிலர் புது வீடு வாங்க போகிறீங்க, அல்லது சிலர் புது வீடு கட்ட ஆரம்பிக்க போகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ இங்கே இருக்கிற வீட்டை விட சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டலாம் என்கின்ற அமைப்புகள்லாம் சரியாக வரும். ஆக புதிய நல்ல உயர்வான மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த அக்டோபர் மாதம். மகர ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சகுரு உங்கள் ராசியவே பார்க்க போகிறார். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய யோகம். 9-10ஆம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கின்றன. ராசிநாதனை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனை குருவும் சுக்கிரனும் பார்க்குறது எடாகுடமான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஒன்றும் முடிஞ்சு எனக்கு ஒன்றும் நல்லவே நடக்கலை, சும்மா தான் ராசி பலனில் எல்லாம் உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த அதிசார குருப்பெயர்ச்சி அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுத்துருங்க. ஒரு 50 நாட்களுக்காவது உங்களுடைய ராசி குருவின் பார்வையில் அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. ராசிநாதனை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பது என்பது முயற்சிகளெல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. இது வரைக்கும் கல்யாணம் நடக்காதவங்க, 2வது திருமணத்தை எதிர்பார்த்து அதற்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, திருமணம் நடந்து கொஞ்சம் சிக்கலில் இருக்குதுங்க, கோர்ட்டு கேஸுன்னு போகுமான்னு தெரியல, மனைவியோ கணவரோ கோச்சிக்கிட்டு அங்கே இப்படி இருக்கிறாங்க, பேசவும் முடியல, அது பண்ணவும் முடியல, வாழ்க்கையில் நான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை, ஏன் இப்படி என் மேரேஜ் லைஃப் இப்படி சிக்கலாச்சுன்னு தெரியல, இவங்க எல்லாருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனதிற்கு பிடித்த, உங்களுக்கு விருப்பமான நல்ல சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய காதல் உண்டாகக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இளைய பருவத்தினரான மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். யார் புருஷன் யார் பொண்டாட்டின்றதில் ஒரு தீர்மானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அக்டோபர் மாதத்திலே கண்டிப்பாக வருகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் உண்மையிலே 7.5 சனி முடிஞ்சிருக்கு, நீங்கள் என்ன இப்போ தான் சொல்கிறீங்கன்ற அளவுக்கு உங்கள் மேலேயே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க.
10ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறது தசம அங்காரக என்கின்ற அமைப்பு. அக்டோபர் மாதம் முழுக்கவே அந்த தசம அங்காரம் செயல்படும் கண்டிப்பாக. ராசியின் அட்டமாதிபதியான சாதகமற்ற பலனை தரக்கூடிய புதன் சூரியன் கூட அப்படியே 10ஆம் இடத்துல போய் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இந்த அமைப்பு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அக்டோபர் மாத கடைசியில் உங்களுக்கு அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள். யார் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எதிரியாக நினச்சவங்க எல்லாருமே இந்த ஆளை ஜெயிக்கவே முடியாதா, இனிமேல் நம்ம இவர்கிட்ட அனுசரித்து தான் போகணும், இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணுன்ற மாதிரியான உங்களுக்கு கீழே வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. இதுவரைக்குமே எங்கேயாவது ஒரு நல்லதுக்கு நடக்காதா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதா, பணம் சம்பாதிக்க முடியாதா, கடனை அடைக்க முடியாதா, கவலைகளை தீர்க்க முடியாதா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே 2ஆம் கட்ட நல்ல பலன்கள், அதாவது 7.5 சனி முடிஞ்சிட்டாலும் கூட இப்போ தான் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன என்பது மாதிரியாக தனக்குத்தானே சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து முதல் ஒரு 15-16 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பிற்பகுதியிலிருந்து யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகளில் கிரகங்கள் எல்லாம் நல்ல அமைப்பாக தான் இருக்குது. ராசிநாதன் சுபத்துவத்தை அடைகிறார். சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருந்தாலும் கூட ராசிநாதனை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி அவர் பரிவர்த்தனை அடைகிறது 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்திற்கு அதிசார முறைகளில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மாறுகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஏதாவது கெடுதல்களை பண்ணிடுவாரா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கெடுதலை பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க ராசிநாதனை பார்க்க போகிறார். என்ன நடக்கும்? அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகள்லாம் தீரும். புதிய கடன்கள் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்கலாம். ஒரு வீடு விற்கணும், காடு விற்கணும், அதை விற்கணும், இதை விற்கணும், அதனால் ஒரு கடனை அடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கடன் அடையக்கூடிய தன்மைகள், குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், வருமானம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு, வேலையில் இது வரைக்குமே கிடைக்காத பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம். எதுக்குத்தான் வேலைக்கு போகிறேனே தெரில, அந்தளவுக்கு ஒரு டல்லாக இருக்குது வேலைக்கு போகிற அமைப்புகள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இல்லைங்க, இதே வேலையில் நீடிக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும்ன்ற மாதிரியான வேலை மாற்றத்திற்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இருக்கின்ற வேலைகளிலேயே நல்ல அமைப்புகள். சிலருக்கு வேலை மாற்றம் நடந்தாலும் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை. 6ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயண ஏற்பாடுகள் ஜரூராக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. வெளிநாட்டில் மாமா இருக்கிறாரு, மச்சான் இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, அக்கா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் யாரும் என்ன சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டுக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு கவலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த 50 நாட்களுக்குள்ளே வெளிநாடு போகிற மாதிரியான விசா ப்ராசஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிங்கப்பூர், மலேசியா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஐரோப்பா, அமெரிக்கா போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் கரெக்டான அந்த விசா அமைப்புகள் நிச்சயமாக கை கொடுக்கும். கல்வி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விட முக்கியமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு காசு வருமானம்லாம் வரும். நல்ல செலவு பண்ணுவீங்க. கடைசி 2 வாரம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த அக்டோபர் மாதத்தில் வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, சில பேருக்கு யோகசாலிகள் சிலருக்கு புதிய வீடு ஒரு 50 நாட்களுக்குள்ளே அமையக்கூடிய அமைப்பு. கையில் இருக்கக்கூடிய சில லட்சங்களை செலவு பண்ணி அதை விட கொஞ்சம் கடன் வாங்கினாலும் நல்ல பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஆகவே கடனை பற்றி கவலைப்படாதீங்க. ஜென்மச்சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கடனே வாங்கினாலும் அதை விட நல்ல வருமானங்கள் அதை விட நல்ல விதமான ஒரு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்து விடுகின்றன. ஒரு 50 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அதிசார குறுப்பெயர்ச்சியின் விளைவாக தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய யோக மாதம் இந்த அக்டோபர் மாதம். மீனராசிக்காரர்கள் இப்போது தண்ணீரில் நடுக்கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்படி என்னங்கய்யா நடக்குது? அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறி உங்களுக்கு நல்ல பலன்களை, ஜென்மச்சனியின் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க போகிறார். அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஒரு 30 வயதுக்கு உட்பட்டு இருக்கின்ற, ஒரு 40 வயதுக்கு உட்பட்டு இருக்கின்ற, வேலை செய்கிற, விவசாயம் பண்ணுற, தொழில் வியாபாரம் பண்ணுற, அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனதுக்கு பிடிக்காத நிகழ்வுகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற
அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறது. அதை விட ராசியில் இருக்கக்கூடிய ஜன்மமாக இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே மீனராசிக்காரர்கள் சகலருக்கும் எந்த வயதாக இருந்தாலும் ஆண் பெண் இருபாலருக்கும் அக்டோபர் மாதம் நல்ல திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் குரு மட்டும் ராசியை பார்க்கல, சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கிறார். 2 சுபர்கள் ராசியை சேர்ந்து பார்ப்பதால் கடந்த ஒரு 6 மாதமாக என்னென்ன கஷ்டத்தை அடைஞ்சிங்களோ, எது எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ, எது எதெல்லாம் உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்ததோ, எது நல்லா இல்லைன்னு நினச்சிங்களோ, வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லை, குடும்பம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, உலகமே சரியில்லை போயா அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது எல்லாமே ஒரு 50 நாட்களுக்குள்ளே அப்படியே ஓரளவிற்கு உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பி எதையும் சரியாக செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற செவ்வாய்னால கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். வாய் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நெருங்கின நண்பர்கள்கிட்ட அல்லது கணவன் மனைவி உறவு அல்லது தந்தை மகன் மகள் உறவு, அப்பா அம்மா இவங்ககிட்டலாம், ஏன்னா நம்ம கோபத்தை ரொம்ப நெருங்கினவங்ககிட்ட தான் காட்டுவோம், ஃப்ரெண்டுங்கிட்ட தான் காட்டுவோம். இந்த மாதிரியான அமைப்புகளில் டக்குன்னு சுள்ளுன்னு எதனா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, என்னையா அந்த மனுஷன் திடீர்னு இவ்வளோ நாள் பழகிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இவரா இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் என்கின்ற அளவிற்கு மீனராசிக்காரர்களுக்கு தடாலடியாக கோபம் செவ்வாயுடைய 8ஆம் இடத்து அமைப்பினால் வரும் என்பதால் கொஞ்சம் நாக்கை மட்டும் கட்டுப்படுத்தி யார்கிட்ட என்ன பேசுகிறோன்றதை கொஞ்சம் தயவு பண்ணி பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உண்டு. ஒரு 50 நாட்களுக்கு 1.5 மாதத்திற்கு குரு பகவான் உச்சத்தை அடைவது கடல் நடுவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு தூரத்தில் கரை தெரிகிற மாதிரி, பக்கத்தில் கப்பல் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஜென்மச்சனியில் கடுமையாக அல்லாடி கொண்டிருக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் அடைய போகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதுகாப்பான சில விஷயங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக அந்த 1.5-2 மாதத்தில் வரும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் பெரிய அளவில் இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. சிலருக்கு நல்ல மாற்றங்கள் வரும். எதை எதிர்பார்த்தீங்களோ, சொந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றம், தொழில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கிரெடிட் கார்டு, ஒரு நண்பருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன். ஏன்னா மீனராசிக்காரங்க பெரும்பாலானவங்க இழிச்சவங்களாக இருப்பீங்க, ரொம்ப இலகன மனசாக இருப்பீங்க. உங்கள் இலகன மனசு மிஸ்யூஸ் ஆகும். இந்த மாதிரியான இலகன மனது கொண்டவர்கள், மாட்டிக்கொண்டவர்கள் எல்லோருக்குமே ஒரு சுபிட்சமான நல்ல சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய மாதமாக அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மாதம்.